Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல ஒரு மினி பவுல் போடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராஸ் கட் மெத்தட்ல யூஸ் பண்ணி போட போறோம். இதுக்கு நான் வந்து இந்த பிங்க்ல வந்து 12 ஒயர், ப்ளூல 12 ஒயர் கட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா 4 அடி 4 feet. இது வந்து நம்ம பிங்க்ல வந்து 12 ஒயர்ல வந்து 6 நாட் கிடைக்கும். ப்ளூல வந்து 12 ஒயர்ல நம்ம ரெண்டா நாட் போடும்போது அதுவும் 6 நாட் கிடைக்கும். இதை ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ இந்த பவுல் செய்ய போகிறோம். இதுவும் ரிட்டர்ன் கிஃப்ட் ஐடியா தான். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 4 அடியில் கட் பண்ண 2 ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் எப்படி நாட் ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம கிராஸ் கட் போடும்போது பார்த்துருக்கோம். சப்போஸ் பிகினர்ஸ் பார்த்தாங்கன்னா இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லித்தரேன். 2 ஒயர் எடுத்துக்கிறேன். 4 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஈக்குவலாக அப்படி மடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு ஒயர் லெஃப்டில் வச்சுருக்கேன், இன்னொரு ஒயர் ரைட்டில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த லெஃப்டில் இருக்க ஒயரை ரைட்டில் இருக்க ஒயரில் அப்படி மேலே கொடுத்து கீழே இருக்கு இல்லையா, இந்த ஒயரை வந்து மேல் பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ரைட் பக்கமாக கீழே இருக்க ஒயரை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்தோன்னா நம்மளுக்கு நாட் கிரியேட் ஆகிடும். இந்த நாட் போட்டுட்டு 2 பக்கமும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம வந்து கிராஸ் கட்டில் ஒயர் ஜாயின் பண்ணுற மெத்தட். கூட போடும்போதும் இதே மெத்தடில் தான் எவ்வளோ ஒயர் கட் பண்ணாலும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு நாட் போட்டுட்டேன். வாங்க இது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்லேயும் வந்து நாட் போட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். இப்போ ப்ளூவில் வந்து நம்மளுக்கு 6 நாட் கிடச்சிருக்கு இல்லையா, அந்த 6 நாட்டை முதல்ல ஒன்று போல் ஜாயின் பண்ணிடலாம். மேல் பக்கமாக போகிற ஒயரை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு நாட் எடுத்து இந்த கிராஸில் இருக்க இந்த ஒயரை இப்படி அந்த ஒயருக்கு மேலே இப்படி சுற்றிட்டு கீழே இருக்கு இல்லையா, அந்த ஒயரை வந்து இந்த மேலே வச்சு ரைட் சைடில் இருக்க கீழே இருக்க ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். அதே மாதிரி மேலே போகிற இந்த 2 கிராஸையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா 2 ஒயர் நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இன்னொரு நாட் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி நாட் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பி மேல் பக்கமாக கிராஸ் ஆகிற ஒயரை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த ப்ளூ ஒயர் 6 ஒயரையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம 6 நாட் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, பிங்க்ல நம்மளுக்கு 6 நாட் கிடைச்சிருக்கு இல்லையா, அதை வந்து 3 நாட்டு வந்து ரைட் சைடும் 3 நாட்டு லெஃப்ட் சைடும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
6 ப்ளூ வந்து நடுவில் இருக்குது. இந்த சைடு 3 பிங்க்கு, இந்த பக்கம் 3 பிங்க்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நான் வந்து உங்களுக்கு கிராஸ் கட் போடும்போதே சொல்லியிருக்கேன், நம்ம கிராஸில் போட்டுட்டு வந்தால் தான் நம்ம வந்து இந்த கிராஸ் கட் கூட வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த நாட் வந்து நம்ம 5 லைன் வர வரைக்கும் நம்ம போட போகிறோம். ஸோ அப்படியே நம்ம கிராஸ்லேயே போட்டுட்டு வரலாம். நான் இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக போட்டுட்டேன் பேஸு. 5 நாட் வர வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். நம்ம வந்து ரைட் சைட்லேயே அப்படியே கிராஸில் போட்டுகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இந்த கிராஸ் கட்டில் வந்து ஈஸியாக போட்டுற முடியும், சீக்கிரமாக முடிச்சிடலாம். 5 நாட் வந்து ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே வந்து இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இங்கேயும் அப்படியே ரைட் சைட்லேயே கிராஸ்லேயே போட்டுகிட்டே வந்து 5 லைன் வர வரைக்கும் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். நான் இப்போ 2 பக்கமும் பேஸ் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூவில் 12 ஒயர் கட் பண்ணோம், பிங்க்கில் 12 ஒயர், 6 நாட் கிடச்சிது. ப்ளூ வந்து 6 நாட் ஒன்று போல் ஜாயின் பண்ணிவிட்டு ரைட்டில் 3 பிங்க்கு, லெஃப்டில் 3 பிங்க்கு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட போகிறோம். நம்ம எங்கேருந்து வேணால் ஜாயின் பண்ணலாம். பேஸ் இப்படி கிடச்சிருக்கு. எனக்கு நடுவில் ஒரு பெரிய டைமண்ட் மாதிரி வந்துட்டுருக்காங்க. இப்போ மேலே இப்படி போட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஹைட் வந்து ஈவனாக வர்றதுக்காக ரேடர் நாட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உள்ள சொருகிறதுக்காக கொஞ்சம் போல் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நாட் நம்ம எப்பயும் போல் ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ரன்னிங் ஒயரை ஃபோல்ட் பண்ணி அந்த ஒயரை எல்லாம் சுற்றி கீழே இருக்க ஒயரை மேல் பக்கமாக கொடுத்து நாட்டை டைட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த 5 நாட் போட்ட இடம் வருது இல்லையா, அங்கே எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம அப்படியே வந்து ரன்னிங் ஒயரில் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். போட்டுக்கிட்டே வரும்போது இங்கே மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸகன் ஷேப் கிடைக்கும்.
இங்கே 4 இடத்துல வந்து நம்மளுக்கு ஹெக்ஸகன் ஷேப்பில் கிடைக்கும். இந்த சைடு அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வந்து இங்கே வரைக்கும் வந்து பார்க்கலாம். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே சொருகிடலாம். சொருகிட்டு லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வந்து மேலே போகிற ஒயரை இது கீழ்ப்பக்கமாக கொடுத்து லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த ஒயரை வந்து இப்படி மேலே இழுத்து விட்டிங்கன்னா இங்கே ஒரு லூப் க்ரியேட் ஆகும். இப்படி லூப் மாதிரி வந்துடும். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை நம்ம எப்பயும் இப்படி வச்சுருப்போம். நம்ம இப்போது லெஃப்ட் சைடில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி நம்ம லூப் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அது உள்ளே இப்படி விட்டு இந்த நாட்டோட மேலே போகிற ஒயரை இப்படி அந்த லூப்புக்குள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். இப்போ மேலே இருக்க ஒயரையும் வந்து டைட்டாக இழுத்து விட்டுணும். ரன்னிங் ஒயரையும் கீழ்ப்பக்கமாக டைட்டாக போட்டுணும். இதுதான் லேடர் நாட். இது போடுறதால நம்மளுக்கு வந்து 2 ஒயரும் ஜாயின் பண்ணது தெரியாது. ஹைட் வந்து ஒரே மாதிரி ஹைட் வரும். இப்போது இதுதான் நம்ம லேடர் நாட் போட்ட அந்த முடிச்சு. அதை விட்டுட்டு கீழ்ப்பக்கமாக இப்படி ரன்னிங் ஒயரை நம்ம செகண்ட் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம கட் பண்ண ஒயருக்கு பார்த்திங்கன்னா 10 லைன் வந்து நம்மளுக்கு ஹைட் வரும். ஃபுல்லாக நம்ம ஹைட் போட்டுட்டு நான் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இது நார்மல் ரன்னிங் ஒயர் வச்சு போடுறது தான், அதனால் ஈஸியாக நீங்கள் போட்டுகிட்டே வந்துடலாம். இங்கே அப்படியே போட்டுகிட்டே வந்து லாஸ்ட்டில் இங்கே வரும்போது மறுபடியும் இந்த நான் சொன்ன மாதிரி லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி அப்படியே 10 லைன் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பவுல் வந்து நம்ம 10 லைன் ஹைட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு நாட் வந்து உள்ளே போகிற மாதிரி ஸ்ட்ரைட்டில், நம்ம இது ரன்னிங் ஒயரை வச்சு போட்டதால் ஸ்ட்ரைட்டில் ஃபுல்லாக சொருகியிருக்கேன். சொருகி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு தெரியறதுக்காக அப்படியே விட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணாமல். இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்க லைனில் சொருகிட்டு நம்ம பேலன்ஸ் ஒயரை கட் பண்ணிடணும்.
நம்ம வந்து லேடர் நாட் போட்டது இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தா தெரியும். இந்த பிங்க் ஒயர் வந்து அப்படியே கிராஸ் ஆகி வருது பாருங்க, ஸ்டெப்பாக. இதுதான் லேடர் நாட். நீங்களும் இந்த அழகான பவுல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நவராத்திரி குழு நடந்துட்டுருக்கு இல்லையா, அதுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன், நம்ம தாம்பூலம் கொடுக்குற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அந்த ஆம்லா நாட் பவுல் ஆகட்டும், மற்ற எல்லா சின்ன சின்ன இதுவும் வந்து இது வந்து வீட்டில் நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு போகிறவங்க அவங்க வீட்டில் வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம கையில் இதை போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கும் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகிற ஏதாவது ஒரு பொருளை நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோன்னு சந்தோஷம் இருக்கும். ஸோ 2 விதத்துலேயும் இது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.